தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் வந்து பார்த்தா, ஆயத்துல்லா கொமீனி அவர்களுடைய இறுதி ஊர்வலம் வந்து இப்போதும் வந்து நல்லபடியா தான் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா வந்து நேத்தே வந்து அமெரிக்கா தாக்குதலை நடத்தி இருந்தாலும் கூட, இனிமேல் நாங்க தாக்குதலை நடத்துவோம்னு சொல்லியிருந்தாலும் கூட, இன்னும் வந்து இஸ்ரேலும் நாங்க தாக்குதலை ஆரம்பிக்க போறோம்னு கூட அறிவிச்சிட்டாலும் கூட அவங்க நிறுத்தலைன்னு தான் சொல்லணும். ஆயத்துல்லா கொமீனி அவர்களுடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா ஈராக்குடைய எல்லையோர பகுதியில வைக்கப்பட்டிருக்கு. அங்க வந்து பார்த்தா பிஎம்எஃப் உடைய போர்சஸ் கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேர்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இறுதி ஊர்வலம், இறுதி அஞ்சலி எல்லாம் செலுத்தி இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. ஏன்னா ஈராக்ல எப்படியாவது அமெரிக்கா கண்ட்ரோல் கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ஈராக்குடைய கவர்மெண்ட்டை தூண்டி விட்டு அங்க இருக்கக்கூடிய பிஎம்எஃப் போர்சஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க. இந்த பிஎம்எஃப் போர்சஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமாக ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடியவங்க. ஆனா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த கடந்த 40 நாள் போர்ல கூட என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா, முழுக்க அவங்கதான் வந்து குர்தீஸை வந்து தாக்கி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஈரானுக்குள்ள தரைவழிக்கு நுழைவிடாம தடுத்துட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையிலதான் அமெரிக்காவுடைய அழுத்தத்தின் காரணமாக ஈராக்குடைய கவர்மெண்ட் நம்ம நாட்டுக்குள்ள வேற எந்த போர்ஸும் இருக்கக்கூடாது, ஈரானுடைய பேக்கப் போர்ஸ், ஆயுத குழுக்கள் யாரும் இல்லாம வந்து சரணடைங்க, எல்லா ஆயுதத்தையும் கீழே போடுங்கன்னு கூப்பிட்டிருந்தாலும் கூட யாரும் அதுக்கு தயாராக இல்லை. இப்ப கூட ஊர்வலத்துல கூட என்ன பண்ணிருக்காங்க, இறுதியாக அவர்கள் கலந்துகிட்டு அவங்களுடைய ஆதரவை வந்து காமிச்சிருக்காங்க. ஈராக்க அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா ஈரானை விட்டு தூரமாக்க முடியாது அப்படிங்கிறது இது மூலமா தெரியுது. அதே சமயத்துல வந்து ரொம்ப பதற்றமான ஒரு நிலைமை. ஏன் வந்து ரொம்ப பதற்றமான நிலைமைனா, ஆயத்துல்லா கொமீனி அவர்களுடைய இறுதி ஊர்வலத்திலேயே தாக்குதல் நடத்த போவதாக தகவலும், இன்னும் கடைசியாக அவர்கள் அடக்கம் செய்யப்படுவாங்கல்ல கொமீனி அவர்கள், அந்த பள்ளிவாசல் மேல தாக்குதல் செய்ய போவதாகவும் வந்து தகவல் வந்திருக்கு. ஏன்னா இஸ்ரேலுக்கு அதுதான் வேணும். தொடர்ச்சியாக இந்த மாதிரி தலைவர்களை எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அட்ரஸே இல்லாம ஆக்கிடணும்னு தான் நினைப்பாங்க. அவங்களுடைய இறுதி ஊர்வலம், அவங்களுடைய உடல் வந்து செய்யப்படுவது, அதுக்கப்புறம் அதை வந்து மக்கள் வந்து அதை ஒரு கட்டிடமாக எழுப்புவது, நினைவு கொள்வது, இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு ரொம்ப நாளாகவே அவங்க வந்து மத்திய கிழக்குல பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல். அப்படி இருக்கும்போது ஆயத்துல்லா கொமீனி அவர்களுடைய கரெக்டா இறுதி ஊர்வலத்துல இப்ப வந்து அமெரிக்கா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது வந்து பார்த்தா, கடைசியா கொண்டு போய் அந்த உடல் அடக்கம் செய்யக்கூடிய இடத்துலதான் வந்து என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல் அட்டாக் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் வந்திருக்கு. இதை எப்படி ஈரான் வந்து கேரி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அடுத்து, நேத்து வந்து தாக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட ஸ்லீக் தீவுல இருந்து 4 பேர் ஈரானை சேர்ந்தவங்க, ஐஆர்ஜிசியை சேர்ந்தவங்க படுகாயமடைந்திருக்கிறதாக இப்போது தகவல் வந்திருக்கு. அங்கங்க வந்து தாக்குதல் வந்து நடத்தப்பட்டு தான் இருக்குது. அங்க இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப தகவல் கொடுக்கக்கூடிய கோபுரங்களை எல்லாம் வந்து அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் துறைமுகத்தை அடிச்சிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுடைய அந்த ரயில்வேவுடைய பிரிட்ஜஸ் எல்லாம் வந்து முழுசா அடிச்சிருக்காங்க. அங்கங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் வந்து பல்வேறு கட்டமாக நாங்க அழிக்க போறோம்னு வேற வந்து என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஈரான் விஷயத்துல திருப்தி இல்ல, அவங்களோட நாங்க ஒப்பந்தம் போலாம்னு நினைச்சாலும் கூட அவங்க எங்கள்கிட்ட நல்ல முறையில பேசல, நடந்து கொள்ளல, அவங்க சொன்னதை காப்பாத்தல. அவங்க எப்ப வந்து கண்டெய்னர் ஷிப் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்களோ அதோட மறுபடியும் எங்களுடைய பேச்சுவார்த்தைக்கான ஐடியாவே எங்களுக்கு போயிருச்சு. நாங்க வந்து பாருங்க சமாதானமே இல்லாம அவங்களை சரணடைய வைக்க போறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அமெரிக்கா இப்ப தொடர்ச்சியாக வந்து அறிவிப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, நாங்க வந்து மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகளை அடிப்போன்னு இருக்காங்க. ஏன்னா ஈரான் இந்த தடவை மறுபடியும் வந்து குறிப்பா ஒருத்தவங்களை அழிக்க போறோம்னு நம்ம இறங்காம அவங்க வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இடைமட்ட தாக்குதலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. இடைமட்ட தாக்குதல்னா என்னன்னா, ஒரு இடத்தை மட்டும் குறி வைக்க மாட்டாங்க, இஸ்ரேல தான் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு அடிக்காம எல்லா பக்கம் ஒரே மாதிரி அடிக்கிறது, அங்கங்க சின்ன லெவல்ல வந்து அடிப்பாங்க. அப்ப வந்து பார்த்தா அவர்களுக்கு எல்லா பக்கமும் நஷ்டம் இருக்கும், எல்லா பக்கமுமே ஒரே மாதிரி அழுத்தம் இருக்கும்போது என்ன ஆவாங்கன்னா போற நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அப்ப மத்திய கிழக்கு நாடுகள் எல்லா பக்கமுமே குறி வச்சிருக்காங்க. இஸ்ரேலு, அமெரிக்காவுடைய நிலையங்கள், இதுல வந்து பார்க்கும்போது சவுதி மட்டும் இப்போதைக்கு வந்து எந்த ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, அவசரமாக சவுதி வந்து ஒப்பந்தம் போட்டாங்க ஈரான் கூட. போன வாரம் நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் இருந்து சவுதிக்கு வந்து எந்த ஒரு த்ரெட்டனும் இல்லாம போயிருச்சு. ஈரான் வந்து சரி சவுதி இப்ப நமக்கு ஃபேவரா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சவுதி வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த தாக்குற லிஸ்ட் விட்டு நீக்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. அது இன்னும் ஒரு 1-2 நாள் போனாதான் தெரியும். ஏன்னா இப்போதைக்கு வந்து கத்தாரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஹ்ரைனு,
இவங்களா தான் இந்த அடி வாங்குற லிஸ்ட்ல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா வந்து சவுதிட்ட வந்து அந்த டீலிங் வச்சிருக்கிறனாலையும் சவுதி தெளிவா வந்து சொல்லிட்டாங்களாமா அமெரிக்காட்ட, நீங்க எங்க இடத்துல இருந்து ஈரான் அட்டாக் பண்ணாதீங்க, ஈரான் நீங்க வந்து எங்க இடத்துல அமெரிக்காவை அட்டாக் பண்ணாதீங்க, இனி எங்களுக்கு யாருடைய பஞ்சாயத்தும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க தெளிவா சொல்லியிருக்கிறதுனால இனி சவுதி வந்து உள்ள நுழைய மாட்டாங்க. அப்படிங்கறனால ஈரான் அட்டாக் பண்ணாம இருக்கிறது தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்ப சவுதியை மட்டும் விட்டு போட்டு மத்தவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்றதுக்கான சூழ்நிலைய இப்ப வந்து அமெரிக்கா ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதே சமயம் எங்க கையில தான் ஆர்மோஸ் இருக்கும், நாங்க ஆர்மோஸ்க்கு வந்து என்ன பண்ணுவோம், காசு வசூலிக்கதான் செய்வோம். இந்த 60 நாள் தான் சமாதானம், அதுக்கப்புறம் அது எங்க கண்ட்ரோல்ல, நாங்க காசு வசூலிச்சுதான் அனுப்புவோம். இப்போ நீங்க எங்களுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் யாரா இருந்தாலும் கிராஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா யூரோப்புடைய கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க ஈரானுக்கு எதிராக போர் செய்யறத அமெரிக்கா விரும்பல, அதனால அமெரிக்காவுக்கு நாங்க ஆதரவா இல்ல, ஈரானுக்கு எதிரானவங்களும் இல்ல அப்படிங்கறத இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. மொத்தத்துல நேட்டோ நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போருக்கே வரமாட்டோம், அமெரிக்கா போய் சண்டை போட்டாலும் சண்டை போட்டோம், நாங்க வரமாட்டோங்கிறாங்க. இந்த நேட்டோ நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா போர் நின்று இருக்கிற சமயமா பார்த்து ஆர்மோஸ மீட்கறக்கு உதவுறோம்பாங்க. போர் ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அமெரிக்கா தேவையில்லாம போய் அடிக்கிறாங்க அப்படிம்பாங்க. அதுதான் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தத்துல நேட்டோ படைகள் வரப்போறதே இல்லை அப்படிங்கிறது தெரியுது. மறுபடியும் இவங்க சண்டை போட்டாலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் சண்டை போடணுமோ தவிர இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் வர மாட்டாங்க. இப்பவே வந்து பார்த்தா இந்த 3 நாளாக நிறைய உளவு விமானங்களை எல்லாம் வந்து என்ன பண்ணிருந்தாங்க, சுத்தி சுத்தி வந்து அங்க கண்காணிக்கிறதுக்கு அமைச்சிருந்தாங்க. அதெல்லாம் இல்லாம போன வாரமே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, என்னன்னு தெரியல, போர் நடக்கிறப்ப என்ன பண்ணுவாங்களோ, அதாவது விமானங்களை கொண்டு வந்து இறக்குவாங்களோ அந்த போர் விமானங்கள்லாம் மறுபடியும் மத்திய கிழக்குக்கு வந்திருக்குன்னு நம்ம போன வாரமே சொல்லியிருந்தோம். அப்ப பார்க்கும்போது இவங்க ஆயத்துல்லா கொமேனி அவருடைய இறுதி ஊர்வலம் இதெல்லாத்தையுமே கணக்கு வச்சு எதையோ ஒண்ணு பண்ணியிருக்காங்கன்னு தான் தெரியுது. அதே சமயத்துல வந்து ஈரான் கப்பல் அடிச்சதுதான் காரணங்கிற மாதிரி இப்ப சொல்றாங்க. சொன்னாலும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, ஈரான் கப்பல் அடிச்சது 2 நாளைக்கு முன்னாடி, ஆனா அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி தயாரிப்போட தான் இருந்திருக்காங்க. நிறைய போர் விமானங்கள், நிறைய ஆயுதங்கள் வந்து இறங்கி இருக்குது. பத்தாவதுக்கு வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு வேற என்ன பண்ணிருக்காங்க, ஸ்பெஷலா வந்து ஆயுதங்களை வந்து கொடுத்திருக்காங்க, ஃபண்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாம நேற்று இரவு தான் கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்துச்சு ஈரானுக்குள்ள. அதே மாதிரி இரவு நேரத்துல கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் தகவல் வந்திருக்கு. அதனால ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இரவு முழுவதும் வான்பரப்பை மூடி அலர்ட் மோட வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆன் பண்ணிருக்காங்க. கடைசியா வந்து பார்த்தா துருக்கிக்கு வந்து நேத்து போயிருந்தப்ப ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, F-35 விமானத்தை துருக்கிக்கு கொடுக்கறோன்ட்டு. அதை இன்னைக்கு வந்து இஸ்ரேல் வந்து வன்மையா கண்டிச்சிருக்காங்க. அவங்களுடைய அமைச்சரகத்துல இருந்தே வந்து என்ன அறிக்கை கொடுத்திருக்காங்கன்னா, நீங்க F-35 வந்து துருக்கிக்கு கொடுக்கறது நாங்க என்ன பண்ண போறோம், அதை மறுக்கிறோம், அதை நீங்க வந்து மறுபடியும் மறுபரிசீலனை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கறது அமெரிக்கா, வாங்குறது துருக்கி. ஆனா இந்த இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அதை தடுக்கிறாங்க, மறுக்கிறாங்க, விட்டா வந்து சட்டமே கொண்டு வருவாங்களாட்டு. காரணம் என்னன்னா, அந்த மத்திய கிழக்கு நாடுகள்கிட்ட எங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு மத்திய கிழக்கு நாடுகள் யாருமே வந்து இஸ்ரேலோட பலமா இருந்துடக்கூடாது. ஏன்னா நாம எல்லாத்தையும் பிடிக்கணும்னு நினைக்கிறோம், அவங்கள்ட்ட அதெல்லாம் இருந்தா அவங்க திருப்பி நம்மளை அடிப்பாங்க. போர் விமானம் தான் நம்ம கையில இருக்கக்கூடிய பெரிய ஆயுதம்னு சொல்லிட்டு போர் விமானங்கள் F-35 போன்ற ஒரு உயர்தர ரகமான போர் விமானங்கள் போகக்கூடாது. இது வந்து துருக்கிட்ட போறது இஸ்ரேலுக்கு ஆபத்தானது. நாளைக்கு வந்து என்ன ஒரு போர்னா அவங்க எங்களை அடிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா துருக்கியோட போர் போகணும் அப்படிங்கக்கூடிய அவசியத்துல இப்ப இஸ்ரேல் இருக்கிறாங்க. நம்ம வந்து என்ன சொல்றோம், ஒரு வாரமாவே சொல்லிட்டு இருக்கோம், துருக்கியை அடிக்கணும்னு சொல்றாங்க, துருக்கி மேல போர் செய்யறதுக்காக தீர்மானம் கொண்டு வர போறாங்கிறாங்க. அப்ப துருக்கி மேல இன்னைக்கு போர் செய்யாட்டாலும் சரி, அவ்வப்போது இஸ்ரேலும் வந்து சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறாங்க. அடிப்போம்னு சொன்னாலும் சரி, என்னைக்கு அடிக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா துருக்கியை வந்து ஒரு டார்கெட்டா வச்சிருக்காங்க. ஏன்னா துருக்கியை அடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான், மத்திய கிழக்குல நாம தான் ஒரு பெரிய ஆளு அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசையில இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இப்ப வந்து அமெரிக்கா F-35 போர் விமானத்தை துருக்கிக்கு கொடுக்குறேன்னு சொன்னது இஸ்ரேலுக்கு ரொம்பவே கவலையாக போயிருக்கு. பார்க்கலாம், இஸ்ரேலுடைய பேச்சு கேட்டு அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவாங்களா அமெரிக்கான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இப்ப வந்து முக்கியமான தகவல்.